தங்கமே, அம்மன் எச்சரிக்கை அனுப்பும் போது இப்படித்தான் நடக்கும் என்று உன் உள்ளம் முதலில் உணர்கிறது. வெளியில் எல்லாம் சாதாரணமாக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு அசைவு தோன்றும். காரணம் தெரியாமல் ஒரு விஷயத்தில் தயக்கம் வரும். சில மனிதர்களிடம் திடீரென தூரம் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எழும். சில இடங்களுக்கு போக மனம் இழுக்காது. இந்த மென்மையான சைகைகள் பயம் அல்ல, அது பாதுகாப்பு. அது உன் ஆன்மாவை காக்கும் தெய்வீக தொடுதல். ஒரு செயலை செய்ய போகும் நேரத்தில் உள்ளம் சுருங்கும். முன்பு மிகவும் விரும்பிய ஒன்றே திடீரென ஆர்வம் குறையும். அது தோல்வியின் அறிகுறி அல்ல, அது திசை திருப்பும் அருள். தவறான பாதையில் ஒரு அடியும் செல்லாமல் காப்பாற்றும் எச்சரிக்கை. சில நேரங்களில் அது ஒரு கனவாக வரும். சில நேரங்களில் ஒரு வார்த்தையாக வரும். சில நேரங்களில் ஒரு திடீர் தடையாக வரும். ஆனால் அந்த தடைகள் அனைத்தும் தடை அல்ல, அது திசை மாற்றம். நீ யாரையாவது முழுமையாக நம்ப போகும் தருணத்தில் உள்ளத்தில் ஒரு சின்ன சிந்தனை எழும். அவசரப்படாதே என்று அது சொல்வது போல இருக்கும். அந்த சிந்தனையை நீ புறக்கணித்தால் பின்னர் வலி வரலாம். ஆனால் நீ அதை கவனித்தால் பெரிய இழப்பை தவிர்க்கலாம். அம்மன் எச்சரிக்கை கொடுக்கும் போது அது சத்தமாக இல்லை, அது அமைதியாக, ஆனால் தெளிவாக. சில நேரங்களில் உன் திட்டங்கள் திடீரென கலைந்து போகும். நீ மிகுந்த முயற்சி செய்த வேலை நின்றுவிடும். நீ எதிர்பார்த்த வாய்ப்பு தாமதமாகும். அந்த தருணத்தில் மனம் உடையும். ஆனால் பின்னர் தெரியும், அது நடந்திருந்தால் இன்னும் பெரிய சிக்கலில் சிக்கியிருப்பாய் என்று. அந்த தாமதம் ஒரு காப்பு, அந்த மறுப்பு ஒரு பாதுகாப்பு. உன் உடலும் கூட சில நேரங்களில் சைகை கொடுக்கும். காரணம் தெரியாமல் சோர்வு, காரணம் தெரியாமல் தலைவலி, ஒரு சூழ்நிலையில் நின்றவுடன் அமைதி இல்லாத உணர்வு. இது எல்லாம் சாதாரணம் அல்ல என்று உன் உள்ளம் சொல்வது. அந்த உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள். ஏனெனில் உன் ஆன்மா உன்னுடன் பேசும் மொழி அதுவே. நீ சில மனிதர்களை சந்திக்கும் போது முதல் சில நிமிடங்களில் ஒரு விளக்கம் இல்லாத உணர்வு வரும். அவர்களின் வார்த்தைகள் இனிமையாக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு தூரம் வைக்க வேண்டும் என்ற சைகை எழும். அது சந்தேக மனநிலை அல்ல, அது பாதுகாப்பு உணர்வு. அம்மன் உன்னை காப்பாற்றும் முன் சிக்னல். சில சமயம் நீ ஒரு இடத்தில் இருந்தபோது திடீரென மனம் அமைதியிழக்கும். அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று தோன்றும். நீ அதை பின்பற்றினால் பின்னர் நன்றி கூறுவாய். ஏனெனில் சில ஆபத்துகள் நம்மை அடையாமல் கடந்து போகும். நாம் அறியாமலே காப்பாற்றப்படுகிறோம். அதுதான் தெய்வீக எச்சரிக்கையின் அதிசயம். உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நினைத்து பாரு. அப்போது அது துரதிர்ஷ்டம் போல தோன்றியது. ஆனால் பின்னர் அது ஆசீர்வாதம் என்று புரிந்தது. வேலை கிட்டாதது, உறவு நின்றது, பயணம் ரத்து ஆனது. அந்த நேரத்தில் வலி இருந்தாலும் பின்னர் அது உன்னை பெரிய பிரச்சினையிலிருந்து காப்பாற்றியது என்று உணர்ந்தாய். அதுவே அம்மன் முன்கூட்டியே தடுத்த கரம். எச்சரிக்கை வந்தால் அது பயத்தை உருவாக்க அல்ல, அது விழிப்புணர்வை உருவாக்க. நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைவூட்ட. நீ உன் மதிப்பை குறைக்கக்கூடாது என்று சொல்ல. சில சமயம் அது உன்னை ஓய்வு எடுக்க வைக்கும். ஓடிக்கொண்டே இருக்காதே என்று சொல்வது போல. அந்த ஓய்வு உன் மனதை சுத்தப்படுத்தும். நீ உன் உள்ளத்தின் குரலை மதிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை தெளிவாக மாறும். ஒவ்வொரு முடிவும் அமைதியில் இருந்து வரும், அவசரத்தில் இருந்து அல்ல. அம்மன் எச்சரிக்கை அனுப்பும் போது அது உன்னை தாழ்த்தாது, அது உன்னை உயர்த்தும் பாதைக்கு அழைக்கும். தவறான கதவை மூடிவிட்டு சரியான கதவை திறக்கும். சில சமயம் நண்பர்கள் விலகலாம். நீ ஒருவிதமாக தனிமை உணரலாம். ஆனால் அந்த தனிமை தண்டனை அல்ல, அது சுத்திகரிப்பு. உன் சுற்றத்தை சுத்தமாக்கும் செயல். உன் ஆற்றலை உறிஞ்சும் உறவுகள் விலகும். உன் வளர்ச்சியை ஆதரிக்கும் உறவுகள் மட்டும் நிலைக்கும். இந்த மாற்றம் வலித்தாலும் அது பாதுகாப்பு. நீ ஒரு முடிவு எடுக்கப் போகும் போது மனதில் இரு குரல்கள் இருக்கும். ஒன்று அவசரப்படு என்று சொல்வது, மற்றொன்று காத்திரு என்று சொல்வது. அந்த அமைதியான குரலே உன் தெய்வீக வழிகாட்டுதல். அதை கேட்க கற்றுக்கொள். அதில் தவறு இல்லை, அது உன்னை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நிறுத்தும்.
எச்சரிக்கை என்றால் எப்போதும் பேராபத்து அல்ல. சில சமயம் அது உன் மனநிலையை சரி செய்யும் சைகை. உன் எண்ணங்களை சுத்தப்படுத்தும் அழைப்பு. நீ தவறான பாதையில் செல்லும் முன் திருப்பும் ஒளிச்சுடர். அந்த ஒளியை நீ பின்பற்றினால் வாழ்க்கை மெதுவாக பாதுகாப்பான திசையில் நகரும். நீ இப்போது விழிப்புடன் வாழ கற்றுக்கொண்டாய். ஒவ்வொரு உணர்வையும் கவனிக்கிறாய். உன் உள்ளத்தின் அதிர்வுகளை மதிக்கிறாய். இது சாதாரண அறிவு அல்ல, இது ஆன்மீக முதிர்ச்சி. அம்மன் உன்னை குழந்தை போல மட்டும் காக்கவில்லை, ஒரு விழிப்புணர்வு உள்ள ஆன்மாவாக வளர்த்து கொண்டிருக்கிறாள். சில சமயம் நீ ஏன் இவ்வளவு சோதனை என்று எண்ணலாம். ஆனால் அந்த சோதனைகளே உன் உணர்வுகளை கூர்மையாக்கின, உன் பார்வையை தெளிவாக்கின. இன்று நீ எச்சரிக்கையை உடனே உணர முடிகிறது என்றால் அது கடந்த அனுபவங்களின் பரிசு. வலி வீணாகவில்லை. என் தங்கமே, எச்சரிக்கை வந்தால் அதை கவனமாக அணைத்துக்கொள். அதை எதிரியாக பார்க்காதே. அது உன் பக்கம் நிற்கும் சக்தி. அது உன்னை தவறான முடிவிலிருந்து காப்பாற்றும் கரம். அது உன் வாழ்க்கையை சரியான பாதையில் வைக்கும் ஒளி. நீ பாதுகாக்கப்பட்டவள். நீ வழிநடத்தப்படுகிறாய். உன் உள்ளத்தில் எழும் அந்த மென்மையான சைகைகள் அனைத்தும் அருளின் மொழி. அவற்றை கேள், அவற்றை மதித்து நட. அப்போது வாழ்க்கை மெதுவாக அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் மலரும். உன் பாதை தெளிவாகும், உன் மனம் உறுதியாகும், உன் ஆன்மா நிம்மதியாகும். இந்த விழிப்பு உன் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த எச்சரிக்கையின் மென்மையான அதிர்வு உன் நெஞ்சில் முதலில் தோன்றும். வெளியில் யாருக்கும் அது தெரியாது, ஆனால் உன் உள்ளம் அதை புரிந்து கொள்கிறது. ஒரு வார்த்தை கேட்கும் போது திடீரென மனம் அமைதியிழக்கும். ஒரு முடிவை எடுக்க முயன்றபோது உள்ளம் கனமாகும். அது சாதாரண குழப்பம் அல்ல, அது திசை திருப்பும் கருணை. நீ அந்த சைகையை மதித்தால் எதிர்காலத்தில் ஒரு பெரிய சுமையை தவிர்க்கிறாய். சில நேரங்களில் எச்சரிக்கை கனவாக வரும். நீ மறந்துவிட நினைக்கும் ஒரு உண்மை மீண்டும் உன் முன் நிற்கும். அது உன்னை பயமுறுத்த அல்ல, விழிக்க வைக்க. உன் கண்கள் பார்க்காததை உன் ஆன்மா பார்க்கிறது. அதனால் தான் முன்கூட்டியே ஒரு உணர்வு உண்டாகிறது. அந்த உணர்வு உன் பாதுகாப்பு வளையம். நீ ஒருவரிடம் அதிகமாக இணைந்து விட போகும் தருணத்தில் திடீரென ஒரு இடைவெளி தோன்றும். அந்த இடைவெளி வெறுமை அல்ல, அது பாதுகாப்பு. எல்லா புன்னகைகளும் உண்மை அல்ல என்பதை உன் உள்ளம் அறிகிறது. எல்லா வாக்குறுதிகளும் நிலைத்திருக்காது என்பதை உன் அனுபவம் சொல்லுகிறது. அந்த அனுபவத்தின் பின்னால் தெய்வீக காப்பு உள்ளது. ஒரு வேலை, ஒரு பயணம், ஒரு சந்திப்பு திடீரென ரத்து ஆகும். அந்த நேரத்தில் ஏமாற்றம் வரும். ஆனால் சில நாட்கள் கழித்து அது நல்லதற்காகவே நடந்தது என்று புரியும். அந்த புரிதல் வந்தபோது நன்றி உணர்வு உன் இதயத்தை நிரப்பும். எச்சரிக்கை சில நேரம் இழப்பாக தோன்றும், ஆனால் பின்னர் அது ஆசீர்வாதமாக மாறும். உன் உடலில் தோன்றும் சின்ன மாற்றங்களையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய். மனம் சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுக்க கற்றுக்கொண்டாய். எல்லா அழைப்புகளுக்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டாய். உன் ஆற்றலை மதிப்பது ஆன்மீக ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை உன்னுள் விதைத்த சக்தி உன்னை காக்கிறது. நீ தவறான வார்த்தை பேசப் போகும் முன் திடீரென அமைதி வந்த அனுபவம் உனக்கு இருக்கிறது. அது உன் கோபத்தை கட்டுப்படுத்தியது, பின்னர் பெரிய பிரச்சினை உருவாகாமல் காப்பாற்றியது. அந்த ஒரு நொடியின் அமைதியே எச்சரிக்கை. அது உன் உறவுகளை பாதுகாத்தது. சில சமயம் உன் திட்டங்கள் மிகவும் சிறப்பாக போகும் போல தோன்றும். ஆனால் கடைசி நிமிடத்தில் ஒரு தடை வரும். அந்த தடை உன் அகம்பாவத்தை குறைக்கும். எல்லாம் நம்மால் மட்டுமே நடக்காது என்பதை நினைவூட்டும். பணிவு தான் பாதுகாப்பு என்பதை உணர்த்தும். இந்த பணிவு உன்னை பெரிய தவறுகளிலிருந்து காப்பாற்றும். நீ இப்போது உன் உள்ளுணர்வை மதிக்கிறாய். யாராவது உன்னை அவசரப்படுத்தினாலும் உன் உள்ளம் சம்மதிக்கவில்லை என்றால் காத்திருக்கிறாய். அந்த காத்திருப்பு உன்னை சரியான நேரத்தில் சரியான முடிவுக்கு அழைத்துச் செல்கிறது. உன் வாழ்க்கையில் அவசர முடிவுகள் குறைந்துவிட்டன, அமைதியான முடிவுகள் அதிகரித்துள்ளன. எச்சரிக்கை சில நேரம் உன் சுற்றத்தை மாற்றும். பழைய நட்புகள் மங்கும், புதிய மனிதர்கள் மெதுவாக நுழைவார்கள். இந்த மாற்றம் வலிக்கலாம்,
ஆனால் அது உன் வளர்ச்சிக்கு தேவையான பரிமாற்றம். உன் அதிர்வுக்கு ஏற்றவர்கள் மட்டுமே நீடிப்பார்கள். மற்றவர்கள் மெதுவாக விலகுவார்கள். நீ ஒருநாள் மிகவும் விரும்பிய விஷயம் இன்று உனக்கு பொருத்தமில்லாமல் தோன்றலாம். அது உன் மனம் மாறியது அல்ல. அது உன் ஆன்மா உயர்ந்தது. பழைய ஆசைகள் தானாகவே கரைகின்றன. புதிய நோக்கம் உருவாகிறது. இந்த மாற்றம் உள்ளார்ந்த எச்சரிக்கை. நீ வேறு நிலைக்கு செல்லப் போகிறாய் என்ற அறிகுறி. உன் பயணம் இப்போது விழிப்புடன் நகர்கிறது. நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னை இழக்காமல் இருக்க முயற்சிக்கிறாய். எச்சரிக்கை வந்தால் அதை மறுக்காமல் ஏற்கிறாய். அது உன்னை கட்டுப்படுத்தாது. அது உன்னை காப்பாற்றும். அந்த பாதுகாப்பு உணர்வு உனக்கு ஆழ்ந்த நிம்மதி தருகிறது. சில சமயம் எச்சரிக்கை உன்னை நின்று சிந்திக்க வைக்கும். நீ ஓடிக்கொண்டிருந்த பாதையில் ஒரு இடைவேளை தரும். அந்த இடைவேளையில் நீ உன் நோக்கத்தை மீண்டும் பார்ப்பாய். இதுதான் நான் விரும்பும் வாழ்க்கையா என்று உன் உள்ளம் கேட்கும். அந்த சிந்தனை உன்னை உண்மைக்கு அருகில் கொண்டுவரும். நீ இப்போது உன் கனவுகளையும் சோதிக்கிறாய். அது உண்மையிலேயே உன் கனவா அல்லது பிறர் எதிர்பார்ப்பா என்று ஆராய்கிறாய். இந்த ஆராய்ச்சி உன் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது. உன் பாதை தெளிவாகிறது. தவறான நோக்கங்கள் மெதுவாக விலகுகின்றன. எச்சரிக்கை வந்தபோது அதை பயமாக எடுத்துக்கொள்ளாமல் வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை இலகுவாகும். ஒவ்வொரு தடையும் ஒரு திசை திருப்பம். ஒவ்வொரு தாமதமும் ஒரு பாதுகாப்பு வலை. ஒவ்வொரு மறுப்பும் ஒரு பெரிய ஆம்க்கு முன் வரும் தயாரிப்பு. உன் இதயம் இப்போது நுண்ணுணர்வுடன் துடிக்கிறது. யாருடைய ஆற்றல் உனக்கு பொருந்துகிறது, யார் உன்னை சோர்வடைய செய்கிறார்கள் என்பதை நீ உணர்கிறாய். இந்த உணர்வு உன் சக்தியை காக்கும் கவசம். அதை மதித்தால் நீ அமைதியாக இருப்பாய். நீ எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு நடந்த ஒவ்வொரு முறையும் பின்னர் நன்றி சொன்னாய். அது உன் அனுபவம். அதனால் தான் இப்போது சந்தேகம் வந்தாலும் முழுமையாக உடைந்து போகவில்லை. உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை உள்ளது. என்னை காக்கும் ஒரு சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கை. என் தங்கமே, எச்சரிக்கை என்பது தண்டனை அல்ல. அது அன்பின் வெளிப்பாடு. அது உன்னை தாழ்த்த அல்ல, உயர்த்த. அது உன்னை பயமுறுத்த அல்ல, பாதுகாக்க. உன் வாழ்க்கை சீராக நகர வேண்டும் என்பதற்காகவே அந்த சைகைகள் வருகின்றன. அந்த சைகைகளை கேட்கும் காதுகள் உன்னிடம் இருக்கிறது. அதை புரியும் இதயம் உன்னிடம் இருக்கிறது. அதை பின்பற்றும் தைரியம் உன்னுள் வளர்ந்து வருகிறது. இந்த மூன்றும் சேர்ந்தால் வாழ்க்கை தெளிவாகும். பாதை பாதுகாப்பாகும். மனம் அமைதியாகும். நீ வழிநடத்தப்படுகிறாய். நீ காக்கப்படுகிறாய். உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு மென்மையான எச்சரிக்கையும் அருளின் மொழி. அந்த மொழியை மதித்து நடந்தால் உன் வாழ்க்கை தவறான சிக்கல்களிலிருந்து தப்பித்து சரியான உயர்வை அடையும். உன் பாதை ஒளியால் நிரம்பும். உன் இதயம் உறுதியுடன் துடிக்கும். உன் ஆன்மா நிம்மதியில் நிலைக்கும். இந்த விழிப்பு உன் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பே உன் பெரிய ஆசீர்வாதம். உன் ஆன்மா இப்போது மிகவும் விழிப்புடன் இருக்கிறது. முன்னால் கவனிக்காமல் கடந்து சென்ற சின்ன சைகைகளையும் இப்போது நீ உணர்கிறாய். ஒரு இடத்தில் நின்றவுடன் காற்றின் அதிர்வையும் உணர்கிறாய். ஒரு மனிதன் பேசும்போது வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மையையும் உணர்கிறாய். இது சாதாரண மாற்றம் அல்ல. இது உன் உள்ளுணர்வு கூர்மையானதற்கான அடையாளம். இந்த கூர்மை உன்னை பாதுகாக்க வந்த அருள். நீ எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கியபோது வாழ்க்கை மெதுவாக சிக்கல்களை குறைத்தது. முன்பு போல திடீர் பிரச்சினைகள் உன்னை அதிரவைக்கவில்லை. ஏனெனில் நீ முன்கூட்டியே உணர்ந்து விலகினாய். தவறான முடிவை எடுக்காமல் தடுக்கப்பட்டாய். இந்த பாதுகாப்பு உன் வாழ்க்கையில் அமைதியை உருவாக்கியது. சில நேரங்களில் நீ யாரிடமோ அதிகம் பகிரப் போகும் போது உள்ளம் தடுத்து நிறுத்தியது. அந்த ஒரு தடை உன்னை பின்னர் வரக்கூடிய துரோகம் அல்லது ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றியது. அப்போது அது புரியவில்லை. ஆனால் பின்னர் அது தெளிவானது. அந்த தெளிவு உன் நம்பிக்கையை வலுப்படுத்தியது. உன் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் மிக அழகாக தோன்றின. ஆனால் கடைசி நேரத்தில் அது நின்றுவிட்டது. அந்த நின்ற தருணம் உன்னை உடைத்தது. ஆனால் காலம் சென்றபின் அந்த வாய்ப்பு உனக்கு பொருத்தமில்லாதது என்று புரிந்தது.
அந்த உணர்வு உன் உள்ளத்தில் நன்றியை உருவாக்கியது. எச்சரிக்கை சில நேரங்களில் இழப்பாக தோன்றும். ஆனால் அது நீண்ட கால பாதுகாப்பு. நீ இப்போது உன் எண்ணங்களையும் கவனிக்கிறாய். எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வரும் போது அது உன் மனம் சோர்வடைந்ததற்கான சைகை என்று உணர்கிறாய். உடனே ஓய்வு எடுக்கிறாய். உன்னை சுத்தப்படுத்துகிறாய். உன் ஆற்றலை மீட்டெடுக்கிறாய். இந்த சுய கவனம் தெய்வீக வழிகாட்டுதலின் ஒரு பகுதி. சில சமயம் நீ ஒரு இடத்தில் இருந்தபோது திடீரென அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அதை பின்பற்றியபோது பின்னர் பெரிய சிக்கல் தவிர்க்கப்பட்டது. நீ அறியாமலே காப்பாற்றப்பட்டாய். இந்த அனுபவங்கள் உன் நம்பிக்கையை ஆழமாக பதித்தன. உன்னை காக்கும் சக்தி உன்னுடன் நடக்கிறது என்ற உறுதி உனக்கு கிடைத்தது. உன் உள்ளம் இப்போது ஒரு மென்மையான மணி போல. தவறான அதிர்வு வந்தால் உடனே சத்தம் எழுப்பும். சரியான அதிர்வு வந்தால் அமைதியாக இருக்கும். இந்த உணர்வு உன் வாழ்க்கையின் திசை காட்டி. அதை புறக்கணிக்காமல் மதிக்க ஆரம்பித்ததால் தான் நீ பல சிக்கல்களை தவிர்த்தாய். நீ இப்போது முடிவுகளை பயத்தில் இருந்து எடுக்கவில்லை. விழிப்புணர்வில் இருந்து எடுக்கிறாய். பயம் உன்னை ஓட வைக்கும். ஆனால் விழிப்பு உன்னை நிறுத்தி சிந்திக்க வைக்கும். இந்த சிந்தனை உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. நீ இப்போது ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து வைக்கிறாய். சில சமயம் எச்சரிக்கை உன் உள்ளத்தில் குற்ற உணர்வாக தோன்றலாம். ஏதோ சரியில்லை என்ற எண்ணம் உன்னை சற்று குழப்பும். ஆனால் அந்த குழப்பத்தை நீ அமைதியில் ஆராய்ந்தால் உண்மை வெளிப்படும். அந்த உண்மை உன்னை திருத்தும். உன்னை பாதுகாக்கும். உன்னை உயர்த்தும். உன் உறவுகளில் கூட இந்த மாற்றம் தெரிகிறது. யார் உன்னை உண்மையாக மதிக்கிறார்கள், யார் உன் ஆற்றலை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நீ தெளிவாக பார்க்கிறாய். இந்த பார்வை உன் இதயத்தை காக்கிறது. நீ இப்போது உன் மனதை எளிதில் யாரிடமும் கொடுக்கவில்லை. அது பயம் காரணமாக அல்ல. அது விழிப்பு காரணமாக. நீ இப்போது வாழ்க்கையை ஒரு போர் போல அல்ல, ஒரு பயணம் போல பார்க்கிறாய். அந்த பயணத்தில் சில சைகைகள் வரும். சில எச்சரிக்கைகள் வரும். சில திருப்பங்கள் வரும். நீ அவற்றை எதிர்த்து போராடாமல் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் உன் அமைதியை அதிகரிக்கிறது. சில நேரங்களில் நீ உன் பழைய முடிவுகளை நினைத்து ஆச்சரியப்படுகிறாய். எப்படி நான் அப்போது அதை புரியவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் அந்த காலத்தில் நீ அந்த அளவிற்கு தான் விழித்திருந்தாய். இப்போது நீ அதிகமாக விழித்திருக்கிறாய். அந்த வளர்ச்சியே உன் வெற்றி. உன் உள்ளுணர்வு இப்போது உன் நெருங்கிய நண்பன். அது உன்னை ஏமாற்றாது. அது சத்தமாக பேசாது. ஆனால் உண்மையை மட்டும் சொல்வது. அதை கேட்கும் பொறுமை உன்னிடம் வளர்ந்திருக்கிறது. இந்த பொறுமை உன்னை பெரிய தவறுகளிலிருந்து காக்கும் கவசம். எச்சரிக்கை என்பது ஒரு தடுப்பு சுவர் அல்ல. அது ஒரு திசை திருப்பும் பலகை. நீ தவறான பாதையில் செல்லாமல் சரியான பாதைக்கு திரும்ப வேண்டும் என்ற சைகை. அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை மெதுவாக சீராகும். குழப்பம் குறையும். தெளிவு அதிகரிக்கும். உன் ஆன்மா இப்போது தன்னம்பிக்கையுடன் நிற்கிறது. என்னை காக்கும் சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கை உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துள்ளது. அந்த நம்பிக்கை உன்னை தைரியமாக வாழ வைக்கிறது. நீ பயத்தை தாண்டி நடக்கிறாய். சந்தேகத்தை தாண்டி முன்னேறுகிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மென்மையான எச்சரிக்கையும் அன்பின் அடையாளம். அது உன்னை தாழ்த்த அல்ல. அது உன்னை சீரமைக்க. அது உன்னை தண்டிக்க அல்ல. அது உன்னை காக்க. நீ அந்த சைகைகளை மதித்து நடந்தால் உன் பாதை ஒளிரும். நீ தனியாக நடக்கவில்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஒளி உன்னை வழிநடத்துகிறது. அது உன் எண்ணங்களில் பேசுகிறது. உன் உணர்வுகளில் சைகை கொடுக்கிறது. உன் முடிவுகளில் தெளிவை தருகிறது. அந்த ஒளியை நம்பு. அந்த வழிகாட்டுதலை பின்பற்று. உன் வாழ்க்கை பாதுகாப்பாக நகர்கிறது. நீ விழிப்புடன் இருக்கிறாய். உன் இதயம் திறந்துள்ளது. உன் மனம் தெளிவாக உள்ளது. இந்த மூன்றும் சேர்ந்தால் எந்த எச்சரிக்கையும் வீணாகாது. அது உன்னை சரியான இடத்தில் நிறுத்தும். சரியான மனிதர்களுடன் இணைக்கும். சரியான நேரத்தில் உயர்த்தும். இந்த விழிப்பு உன் பெரிய ஆசீர்வாதம். இந்த பாதுகாப்பு உன் மறைந்த பலம். நீ காக்கப்படுகிறாய்.
நீ வழிநடத்தப்படுகிறாய். உன் பாதை தவறாது. உன் ஆன்மா நிம்மதியில் நிலைக்கும். உன் வாழ்க்கை மெதுவாக ஒளியால் நிரம்பும். இந்த ஒளி உன்னை என்றும் உயர்த்திக் கொண்டே போகும்.